வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் இனியவன். இவர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா சந்தை புதுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவராவார். வேளாண்மையில் இயற்கை விவசாயத்தோடு ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்து வரும் இவர் திருவண்ணாமலை மாவட்டம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வழிகாட்டுதலின் பேரில் ஆடு மாடு கோழிகளை வளர்த்து வருகிறார். கடந்த 3 வருடமாக ஆடு வளர்ப்பினை மேற்கொண்டு வரும் இவர் தலைச்சேரி போயர் இன ஆடுகளையும் சண்டை கோழியையும் தற்சமயம் நாட்டு கோழிகளையும் வளர்த்து வருகிறார். மேலும் உயர் ரக கலப்பின மாடுகளையும் முறையான தொழில்நுட்பங்களை பின்பற்றி நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது இதில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு மாடு கோழி இதை 3 சேர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மாடு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். 3 வருஷமாக ஆடு பண்ணிகிட்ருக்கேன். 1 வருஷமாக கோழி பண்ணிகிட்ருக்கேன். இதில் முதல்ல மாடு 25 வருஷம் 30 வருஷம் கிட்டத்தட்ட என்னுடைய குலத்தொழில் மாதிரி இது கூட பண்ணிகிட்ருக்கோம். விவசாயத்தில் தென்னை வாழை இருக்குது. மாடு கூட பண்ணிகிட்ருக்கேன் இப்போ முதல்ல. அப்புறம் கொஞ்சம் இது பண்ணி ஆடு பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது கோழி கொஞ்சம் சண்டை கோழி பண்ணிகிட்டு இருந்தேன். அது இது பண்ணிகிட்ருக்கோம். மாடு முதல்ல நாட்டு மாடுலேருந்து இப்போ கலப்பின மாடு தான் நிறைய எல்லாம் பாலுக்கோசரம் கலப்பின மாடு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் கலப்பின மாடு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இப்போது கோமாரி தடுப்பில் நாங்கள் எங்கள் இடத்துல கோமாரி தடுப்பு வரதுக்கு சான்ஸ் இல்லாமல் நாங்கள் முதல்ல எப்போயுமே வருஷம் அந்த ஊசி எல்லாமே திறந்து போட்டுவிடுவோம். அதனால் எங்கள் இடத்துல நோயின்றது வர்றதில்லை. நல்லா அது போயிட்டுருக்கு. ஆடு மாடு கோழி எதுவுமே நோயின்றது எதுவுமே இல்லை. மாடு ஹெச்எஃப் ஆஸ்திரேலியன் ப்ரீடு வச்சுருக்கேன். ஜெர்சி இருக்குது, சிந்து கலப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது என்கிட்ட. நாங்கள் ரெகுலராக நாளைக்கு 100லேருந்து 150 லிட்டர் பால் கொடுத்துட்ருக்கோம் கம்பெனிக்கு. நேரடி கறவல்னால எங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்குது, எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி ஆடு பரன்மேல் வெள்ளாடு பண்ணிகிட்ருக்கேன். 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. தலைச்சேரி தான் இதில் நல்லா மெயினாக இருக்குது. கிராஸுக்கு போயர் கடை வச்சுட்ருந்தோம். கோழி வளர்ப்பில் இப்போ சண்டை கோழி பண்ணிகிட்ருந்தோம். இந்த வெயில்னால நிறுத்திட்டு நாட்டு கோழி இது பண்ணிகிட்ருக்கோம். இது கால்நடை தொழில் முயற்சி எனக்கு அருகாமல் திருவண்ணாமலை நல்லா பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு அடிக்கடி எனக்கு கான்டாக்ட் பண்ணி என்னை வர சொல்கிறாங்க. நானும் போய் எல்லா இதுலேயும் கலந்துக்கிறேன். எனக்கு தேவையானது அங்கே ஆராய்ச்சி இருந்து சொல்லித்தராங்க. அது கால்நடையில் மாடுல கரெக்டாக 3 மாதம் ஒரு தடவை தடுப்பூசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் கரெக்டாக இங்கே வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணி அவங்க டாக்டர்மா வர சொல்லி நாங்கள் தடுப்பூசி கொடுத்துட்றோம். கோமாரி தடுப்பூசி, அடுத்தது ஆடுக்கும் அதே மாதிரி தடுப்பூசி, கோழிக்கு தடுப்பூசி, எல்லாத்துக்குமே தடுப்பூசி கரெக்டாக அந்த 3 மாதம் ஒரு தடவை கரெக்டாக கொடுத்துட்றோம். ஆடு பண்ணை சுத்தமாக வச்சிட்ருக்கணும். முதல்ல மாடு நான் ஆரம்பிக்க சொல்ல முதல்ல 2 மாடில் ஆரம்பித்து இன்றைக்கி 35 மாடுக்கு இருக்குது எங்கக்கிட்ட. அந்த மாடு நாங்கள் கொட்டாயை சுத்தமாக வச்சுருக்கோம். பண்ணையை முதல்ல சுத்தமாக இருந்தால் தான் நோய் வரப்பு கிட்ட வராது. அதனால் நம்ம டெய்லி மாடு கழுவுறோம். இப்போ ஷெட்டு சுத்தமாக வச்சிட்ருக்கோம். விவசாயத்தை மட்டும் நம்பி இல்லாமல் கூட ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக நம்ம எல்லாம் செஞ்சோன்னா கண்டிப்பாக விவசாயத்தில் நஷ்டன்றது கிடையாது. அது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம உரத்தை குறைச்சிட்டு இது மாதிரி எல்லாமே கலந்து கூட நம்ம பண்ணோம்னா இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. இதுதான் நான் 4 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். நல்லா இருக்கு எனக்கு. விவசாயி எஸ் இனியவன் அவர்களை
094872636006 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். நெல் சாகுபடிக்கு இந்த சொர்ணாவாரி பட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்களில் திருந்திய நெல் சாகுபடிக்கு ஏற்றது குறுகிய கால ரகங்களான நெல் ஏடிடி 36, ஏடிடி 37, ஏடிடி 43, ஏடிடி 45, கோ 51 போன்ற ரகங்களை செய்யலாம். மேலும் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களில் குறைந்த விதையளவு, கோனோ வீடர் மூலம் களையெடுத்தல் போன்றவற்றின் மூலம் குறைந்த செலவில் அதிக வருவாயை ஈட்ட முடியும். மேலும் நெல் சாகுபடியில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் மூலம் அதிக மகசூலை பெற முடியும் என்பதனை குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமாரவேல் தரும் விளக்கம். இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் சொர்ணவாரி பட்டத்தில் நெல் சாகுபடி செய்கிற வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். இந்த சொர்ணவாரி பட்டங்கிறது நெல் சாகுபடிக்கு மிகவும் ஏற்ற பட்டம். அதாவது மே 15லேருந்து ஜூன் 15 வரைக்கும் நம்ம நெல் சாகுபடிக்கு ஏற்ற பட்டமாகும். இந்த நெல் விதைக்கிற காலம் வந்துட்டு கரெக்டாக மே 15லேருந்து ஆரம்பமாகுது. இந்த விதைக்கும் காலம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஜூன் வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து செய்யலாம். இந்த பட்டத்தில் குறுகிய கால நெல் பயிர்களை வந்து நம்ம வந்துட்டு பயிர் செய்யலாம். குறுகிய கால பயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல் ரகங்களில் ஏடிடி 36, ஏடிடி 37, ஏடிடி 43, ஏடிடி 45 மற்றும் கோ 51 இந்த மாதிரி பல்வேறு ரகங்கள் குறுகிய கால ரகங்கள், அதாவது 110 நாள் பயிரிடக்கூடிய ரகங்கள். இந்த மாதிரி நெல் ரகங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து செப்டம்பர் மாதத்தில், அதாவது பருவமழை காலத்திற்கு முன்னாலேயே நம்ம அறுவடைக்கு இது வந்து தயாராகிடும். இப்போ விதைக்கிற முறைகள்னு பார்த்திங்கன்னா பல்வேறு முறைகள் இருக்குது. இப்போ வந்து நாற்று விட்டு நம்ம வந்துட்டு நடுற முறை, அடுத்தது பார்த்திங்கன்னா நேரடியாக நடவு செய்யும் முறை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருந்திய நெல் சாகுபடி முறை. இந்த மாதிரி பல்வேறு முறைகள் நம்ம வந்துட்டு நெல் சாகுபடியாக நம்ம வந்துட்டு செய்யலாம். இப்போ விதை அளவுன்னு பார்த்திங்கன்னா இப்போது நேரடி நெல் விதைப்பு கருவிக்கு பார்த்திங்கன்னா 8 கிலோ விதை தேவைப்படுது. இதே திருந்திய நெல் சாகுபடின்னு பார்த்திங்கன்னா 3 கிலோ விதை போதுமானது. இப்போது இன்றைக்கி வந்து நம்ம திருந்திய நெல் சாகுபடியை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ திருந்திய நெல் சாகுபடிங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம வந்துட்டு நெல் மகசூலை நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம். இதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. இப்போ முக்கிய அம்சம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பல்வேறு தொழில்நுட்பங்களை நம்ம வந்து கடைபிடிக்க போகிறோம். முதல் தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா உளிக்கலப்பையை நம்ம வந்து பயன்படுத்துறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பாய் நாத்தங்கால், அதாவது விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பாய் நாத்தங்காலில் நம்ம வந்து தயார் செய்யணும். மூன்றாவது பார்த்திங்கன்னா ஒற்றை நாட்டு நடவு, அதாவது குறிப்பிட்ட இடத்துல நம்ம வந்துட்டு ஒத்த நாற்று தான் நம்ம வந்து நட போகிறோம். அடுத்தது நாலாவது பார்த்திங்கன்னா இடைவெளி, ஒரு பயிருக்கும் உள்ள இடைவெளி வந்துட்டு குறிப்பிட்ட இடைவெளி, அதாவது 22 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நம்ம நடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா களை எடுக்கிற கருவி, இதுக்குன்னு பார்த்திங்கன்னா கோனோவீடங்கிற களை எடுக்கிற கருவி மூலமாக நம்ம வந்துட்டு களைகளை அகற்றலாம். இந்த மாதிரி பல்வேறு தொழில்நுட்பங்களை நம்ம வந்து பின்பற்ற போகிறோம். இந்த முக்கியமான அம்சங்கள் இந்த திருந்திய நெல் சாகுபடியில் என்னென்னு பார்த்திங்கன்னா 15 நாள் வயதுடைய வாளிப்பான நாற்றுகளை வந்து நம்ம நட போகிறோம். அது எப்படி நட போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குத்துக்கு ஒரு நாற்றுங்கிற முறையில் நட போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்துட்டு ஒரு குத்தில் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 நாற்று நடுவாங்க. ஆனால் இந்த திருந்திய நெல் சாகுபடியில் ஒரு குத்தில் ஒரு நாற்று தான் நம்ம வந்து நட போகிறோம். அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா சதுர நடவு, ஒரு 22 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நம்ம வந்துட்டு வரிசைக்கு வரிசைக்கும் செடிக்கு செடிக்கும் நம்ம நட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை வண்ணை அட்டை. இந்த பச்சை வண்ண அட்டை மூலமாக நம்ம வந்துட்டு தழைச்சத்து எவ்வளவு குறைபாடு இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து தழைச்சத்தை வந்துட்டு நம்ம பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம இந்த நெல் சாகுபடியில் இயற்கை உரங்களை நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ திருந்திய நெல் சாகுபடியில் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம பசுந்தாள் உரங்கள், சணப்பை, கொழிஞ்சி, தக்கப்பூட்டு போன்றதை விதைச்சி நம்ம வந்துட்டு அதை வந்து மடக்கி உழுதுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆட்டுக்கடாவோ இல்லாட்டி மாட்டு சாணமோ நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த நிலத்தை வந்து தயார்படுத்திக்க வேண்டும். இதோட திருந்திய நெல் சாகுபடியில் நன்மைகள்னு பார்த்திங்கன்னா அதிக தூர்கள் கிடைக்கும். அதாவது ஒரு செடியில் 50லேருந்து 60 தூர்கள் வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதிகமான வேர் வளர்ச்சி, நல்ல வேர் வளரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதிக மணிகளுடன் கதிர்கள் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாசன நீர் பார்த்திங்கன்னா 30லேருந்து 40% குறைவாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவடை பண்ணும்போது வைக்கோலோட உற்பத்தி பார்த்திங்கன்னா 2.5 டன் அதிகமாகுது.
அடுத்தது பார்த்திங்கன்னா மகசூல் ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 45லேருந்து 50 மூட்டைகள் நம்ம வந்துட்டு மகசூல் எடுக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு தொழில்நுட்பம் அடங்கி தான் இந்த திருந்தி நெல் சாகுபடி. டாக்டர் குமாரவேல் அவர்களை 09840113681 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.